ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வைஷ்ணவ தலங்களில் பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ விழாவில் கருட வாகனத்தில் கருட சேவைன்னு சொல்லுவோம். அந்த கருட சேவை தரிசிக்கிறதுனால என்னென்ன பலன்? வேதம் அப்படின்னாலே கருடன்னு பொருள். வேதத்தோட பொருள் அப்படின்னா திருமால். வேதத்தின் மூலம் வேதத்தை காட்டுற பரம்பொருளை தரிசிக்கிறது தான் இந்த கருட சேவையோட உட்பொருள். கருடாழ்வார் திருமாலோட 2 திருவடிகளையும் தனது 2 கரங்களிலும் தாங்கி வீதி உலா வரும் காட்சி கருட சேவை. இந்த கருட சேவை பிரம்மோற்சவத்தில் மட்டும் இல்லாமல் வசந்தோற்சவம், ரதசப்தமி இந்த மாதிரி நாட்களில் கருட சேவை ஒரு நாள் அனுஷ்டிக்கலாம். திருமாலோட வாகனமான கருடன் பெரிய திருவடின்னு சொல்லுவா இவரை. கருட சேவை அன்னைக்கு பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்து வீதியுலா வரும்போது கருட வாகனத்தில் கருடன் வானத்தில் வட்டமிட்டு பறக்கிறத நாம் பார்க்கலாம். பெருமாளை கருட வாகனத்தில் சேவிப்போருக்கு வைகுண்ட பேரு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பெருமாளை எத்தனை விதமான வாகனங்களில் வீதியுலா வரும்போது தரிசித்தாலும் கருட வாகனத்தில் தரிசிக்கிறது தனிச்சிறப்பு. காஷ்யப்பர் வினதைக்கு 2வது மகனாக பிறந்த ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இந்த கருடாழ்வார். பறவைகளில் கருடன் மட்டும்தான் ரெக்கைகளை அசைக்காமல் உயர பறக்கும் சக்தியுடையது. வானத்தில் கருடனை பார்க்கும்போது கைகூப்பி வணங்காமல் மானசீகமாக வணங்கணும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் கருடோற்சவம் ரொம்ப பிரபல்யம். காஞ்சிபுரத்தில் வைகாசி மாதத்தில் வர்ற பிரம்மோற்சவத்தில் கருட சேவை கொண்டாடப்படுகிறது. இதை தவிர ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம், நவத்திருப்பதி, திருநாராயணபுரம், திருநாங்கூர், தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த மாதிரி திருத்தலங்களில் நடைபெற கருட சேவை உற்சவம் ரொம்ப பிரசித்தம். நாகப்பட்டினத்தில் இருக்கிற திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் தை அமாவாசைக்கு மறுநாள் கருட சேவை உற்சவம். திருநாங்கூரை சுற்றி அமைந்துள்ள 11 திவ்ய தேசங்களில் இருந்து பெருமாள் கருட வாகனத்தில் கொண்டு வரப்பட்டு திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் 11 கருட சேவை தரிசனம் நடைபெறது வழக்கம். கும்பகோணத்தில் வருடந்தோறும் சித்திர மாதம் வளர்ப்பிற அமாவாசைக்கு அடுத்து வர 3வது திதியான அட்சய திருத்தியை அன்னைக்கு கும்பகோணத்தில் 12 வைணவ தலங்களில் இருந்து 12 கருட வாகனங்களில் உற்சவ பெருமாள் புறப்பட்டு பெரிய கடை தெருவில் ஒரே இடத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். உங்கள் தஞ்சாவூரில் வைகாசியில் திருவோண நட்சத்திரத்தில் 24 கோயில்களில் சேர்ந்த உற்சவ பெருமாள் கருட வாகனத்தில் வெண்ணாத்தங்கர நீலமேகா பெருமாள் கோயிலில் இருந்து புறப்பட்டு எல்லாருக்கும் சேவை சாதிப்பார். இதெல்லாம் உங்களுக்கு தொன்று நடைபெற ஒரு அற்புதமான விஷயம். இதை சேவிக்கிறதுனால என்னென்ன கிடைக்கும்? ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், அதீத சக்தி, தேஜஸ் இந்த மாதிரி 6 குணங்களோட திகழ்பவர் இந்த கருடன். இந்த கருட தரிசனம் குடும்ப நலத்தையும் தைரியத்தையும் எதிரிகள் இல்லாத நிலையையும் செல்வத்தையும் நற்கதி அளிக்கிறது அப்படிங்கிறது ஐதீகம். கருட சேவையை தரிசித்தா அனைத்து பாவங்களும் நாகதோஷங்களும் நாள்பட்ட வியாதிகளும் போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. காஞ்சிபுரத்தில் கருட சேவையை அதிகாலையில் தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த அதிகாலை புதன்கிழமை அன்னைக்கு நடைபெற இந்த காஞ்சிபுரத்தில் தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் கருட சேவை உற்சவம் நடைபெற்று முடிஞ்சது நேற்றுக்கு. அந்த பெருமாளையும் பக்தர்கள்லாம் தரிசித்து அந்த பெரிய திருவடியையும் பெருமாளையும் தரிசித்தா அவ்வளவு வீடு பேரு நமக்கு கிடைக்கும். இதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இந்த பதிவை கேட்ட பிறகான கருட சேவை எங்கே நடக்கிறதோ அதை சிரமம் பார்க்காம போய் அதை பங்கெடுத்து பார்த்து அதை முடிச்சுண்டா நமக்கு சௌகரியம். இந்த கருட சேவையை எல்லாரும் இதை சேவை சாதிக்கணும். இது இன்றியமையாத ஒன்று. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.